வணக்கம். அன்பான சித்தரியுக அன்பு நேயர்களுக்கு உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்களும் பிரபஞ்ச ஆசிகளும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சமூகத்தில் தேடுதல் என்ற முறையில் பயணிக்கும் பொழுது அங்கே பலரும் ஒரு கூட்டம் ஆன்மீகத்தை தேடி போகுது, ஒரு கூட்டம் பொருளை தேடி போகுது, ஒரு கூட்டம் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற ஒரு உண்மை. நீங்கள் ஒரு சித்தர்கிட்ட ஒரு கோவிலுக்கு போனால் எதற்காக போகிறீங்க? வேண்டி முடித்த பிறகு அதை நன்றி சொல்ல போகிறீங்களா? இல்லை வேண்டுதலை கொண்டு போய் வைக்க போகிறீங்களா? இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அங்கே கேட்க போகிறீங்களா? இல்லை எதுவும் இல்லை, இந்த படைத்த படைப்புக்கு நன்றி சொல்ல போகிறீங்களா? இதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சிங்க. இதே போல தான் நீங்கள் அங்கெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு அதன் மூலம் ஒரு திருப்தி அடையாத வேறு வழியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சிலர் அப்படியே போய் தனியாக எங்கேயாவது உட்காரலாம் ஆனால் நினைக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, ஆதி காலத்தில் சித்தர் பெருமக்கள்லாம் தன்னந்தனியாக போய் தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட அருளாசி இருந்தால் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட பிரச்சனைகள் தீரும். நிறைய பேர் சொல்வது என்னென்னா, என் பிரச்சனை தீர்வதற்கு நான் எங்கே போவது? இதுதான் அவங்களோட கேள்வி. அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு போவதா இல்லை சித்தர்களை நாடி போவதா? ஒருவர் ஜாதகத்தில் 5இல் கேதுவும் 11இல் ராகும் இருந்தால் அவர்கள் சித்தர் பெருமக்களாக மாறுவதற்கான ஜாதகம் அது. அதே நேரத்தில் செவ்வாவின் கிரகம் என்று சொல்லக்கூடிய மிருகசிரவம், சித்திரை, அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரம் கன்னியா ராசியில் 2ஆம் பாதத்தில் பிறந்த அதிக பேர்கள் மகான்களாகவும் சித்த புருஷர்களாகவும் வாழ்க்கையில் வாழ்ந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இப்போ போகர் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆகாச மார்க்கத்தில் சென்று உலகம் பூராவும் மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்கலாம், அதற்கு இறை சக்தியின் மூலமாக எப்படி சேரலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி நீக்கலாம்னு உணர்ந்து ஆகாய மார்க்கமாக பயணிப்பது எப்படி, அதற்கு தன்னை எப்படி வழி நடத்துவது, தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் எப்படி பக்குவப்படுத்துவது என்று தேடுதலின் மூலமாக அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவங்க போகிறாங்க. அஷ்டமா சித்தி என்பது ஏக நிலைக்கு வர்றதுன்னு அர்த்தம். 5 பூதங்கள் கொண்டு நம்மளோட உயிரானது நவ கிரகங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த செயல்பாட்டில் பல எண்ணங்கள் தடுமாறவும் பல எண்ணங்கள் சேரவும் செய்கிறது. அதில் சிறந்த எண்ணம் எது நமக்கு எளிமையாக வழிகாட்டுகிறது என்று பார்க்கும்போது சித்தர்களிடம் சென்று நம்மளுடைய எண்ணங்களை சொன்னால் நமக்கு வழி பிறக்கும். இல்லை சித்தருக்கு தொண்டனாக போகணும், இல்லை சித்தர்களோட வழியில் நான் போய் சேவைகள் செய்யணும், இப்படியெல்லாம் நினச்சி தான் சித்தர்கிட்ட போகிறாங்க. ஆனால் சித்த புருஷர்கள்ட்ட போவதற்கு முதல்ல தகுதி என்னென்ன, அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குதா, அந்த ஜாதகத்தில் அவர்கள் என்ன அவதிப்படுறாங்களோ அவதியை பொறுத்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம், இப்படி போயிடலான்னு நினைப்பாங்க. சில பேர் நமக்கு இப்படி போனால் எங்கேயாவது வழி பிறக்குமான்னு போவாங்க. இப்படி என்ன அலைகளுக்கு ஏற்பதாக செல்வது போது சித்தர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு சாக்கடையில் இருப்பாங்க, இல்லை ஒரு குப்பை கூலத்தில் இருப்பாங்க, இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு மலை இடுக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க வர்றதும் போகிறதும் தெரியாது. திடீர்னு இங்கே இருப்பாங்க, திடீர்னு கண்ணுக்கு மறைஞ்சிருவாங்க. அவங்க புறப்பட்டு அவங்க நிற்கிறது மாதிரி இருக்க, கிட்ட பணியாக இருக்காது, ஒரு வாசம் தான் வரும். உங்களுடைய சக்தி சிறப்பானதாக இருந்தால் அவர்களை திருநீர் வாசம் மூலமாகவும் நீங்கள் காணாத ஒரு வாசமாகவும் அந்த இடத்துல இருக்கும். அதை வைத்து நீங்கள் சித்தர்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அதற்கு உங்களுடைய மனம் அது செம்மையாக இருக்கணும். செம்மையாக இருக்கணும்னா எந்த பாகுபாடு, எந்த பாரபட்சம், ஜாதி மதம் மொழி இனம் பாகுபாடற்ற நிலையில் உங்களுடைய ஆன்மா இருக்குமே ஆனால்
அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை ரகசியத்தை இந்த ஆன்மா காட்டி கொடுக்கும். அந்த ஆன்மா காட்டுகின்ற வழியை அப்படியே பின்பற்றும் போது எங்கெங்கெல்லாம் மகாபுருஷர்கள் சித்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, என்னெல்லாம் செய்யலாம் ஆன்றதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் காப்பது எப்படி, அதை பாதுகாப்பாக வைப்பது எப்படி? தேவைகள் என்பது நிறைய வந்துக்கிட்டு இருக்கும் மனித வாழ்க்கையில். அந்த தேவைகளை, சில தேவைகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலை வரும்போது ஒதுக்கி வைக்கவும், சில தேவைகள் உள்ளுக்குள்ள வராமலேயே வெளியில் அப்புறப்படுத்தவும், அகத்தின் மூலமாக ஜெகத்தை வெல்வது எப்படி என்ற ஒரு அனுபவ பல சித்தர்கள் கூறியதை உணர்வதன் மூலமாகவும், இல்லை சுயமாக தானே அதை உணர்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாகவும் நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய பயணத்தில் சித்தர்கள் மூலமாக பல உண்மைகளை அடையலாம். அப்படிப்பட்ட உண்மைகளை அடையும் போது, ஒரு உதாரணம் சொல்லப்போனால், நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போகும்போது தட்சிணாமூர்த்தி, திருவாரூரில் தட்சிணாமூர்த்தி ஐயாவை பார்க்கலான்னு நான் போகிறேன். போகும்போது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அரச மரத்துக்கு கீழே. அவரை போய் ஐயா வணக்கம்னு சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், இந்தான்னு ஒரு குச்சி எடுத்து கையில் கொடுத்தாரு. நான் இவ்வளோ பெரிய குச்சியை எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஒடிச்சிக்கலாமான்னாரு. அது உன் இஷ்டம்ட்டார். சரி என்ன ஆன்ட்டு நான் அந்த கையில் வச்சுக்கிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்தேன். ஐயா, கருடன் கூடு கட்டுவது நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அது கூடு கட்டும்போது சில குச்சிகளை அது தயார் பண்ண தன்னோட குஞ்சியை வளர்க்குறதுக்கு, அந்த வளர்க்குற அந்த குச்சியை வளர்க்குறதுக்குள்ள அந்த எல்லா அந்த கூட்டில் இருக்கிற எல்லா அந்த விறகுகள் இன்னும் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்லாம்பு இல்லை குச்சி, அதை கொண்டாந்து அதை அடுக்கும்போது எப்படின்னா, அந்த குஞ்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், அதோடைய முட்டைக்கு எந்த பிரச்சனையும் வராத மூலிகையின் மூலமாக, சமத்திகள் மூலமாக அது கட்டும். நான் இங்கே வந்தேன், அது எனக்கு ஒன்று போட்டுட்டு போச்சு, அதை தான் உங்கள் கையில் கொடுக்குறேன் நான் சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து பத்திரமா எங்கள் வீட்டில் வச்சேன். வச்சதுலேருந்து என்னுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாற்றமாச்சு. ஆனால் அதே தட்சிணாமூர்த்தியை பகவானை பார்க்கலாம் என்று திருவாரூர் செல்லும்போது அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் என் எண்ணத்தில் பல எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அந்த ஐயாவை அரச மரத்தடியில் கீழே பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த குச்சை வாங்கின பிறகு எந்த எண்ணமும் காணாமச்சு. அங்கே போகிறேன் நன்றி சொல்கிறேன், இங்கே போகிறேன் கண்ணீர் வருது, இங்கே போகிறேன் சந்தோஷமாக இருக்குது, அங்கே போனால் நம்ம கையில் இருக்கிறத கொடுக்கணும்னு தோணுது, அங்கே போனால் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சித்தருடைய இடத்துல நமக்கு அமையும். நீயாக இருந்து அங்கே சென்றால் உனக்கு சித்தர்களுடைய வழிபாட்டின், சித்தர்களின் தேடுதல் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுவே இயற்கையாக சொல்லி கொடுக்கும். இயற்கையாக சொல்லி கொடுப்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான விஷயங்களை நீங்கள் உணரலாம். ஆகையினால் சித்தர்களை தேடி சென்று நீங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட, சித்தர்கள் என்பவர்கள் யார் என்றால் நம் ஆழ்மனதை தெல்ல தெளிவாக புரிந்தவர்கள். வருபவர்கள் இவர்கள்தான், சொல்ல தகுதி பெற்றவர்கள் தான் அந்த சித்தர் நிலையில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இது வேணால் அது வேணும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போகிற ஒரு பாக்கியம் கிடைக்கணும், அங்கே போகிறதுக்கு அந்த சூழ்நிலை அமையணும். அங்கே போயிட்டு அழகாக மூலஸ்தானத்தில் வணங்கிட்டு ஒரு சுற்றி ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி விட்டாலே உங்களுக்கு ஒளியும் ஒரு வெளிச்சம் வந்து உங்களுடைய முகத்திலேயோ உங்கள் சிரசிலேயோ உங்கள் சிரசிற்கு மேலே அண்ட சராசர வரையும் அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அது கிடைக்கும். அந்த ஒளியின் மூலமாக அந்த வெளிச்சத்தை பார்ப்பது போல ஒரு அசரீர் வாக்கம் அங்கே கேட்கும். அது ஒளியின் மூலமாக கேட்கும். ஒரு பள்ளி சொல்வதோ, இல்லை இருவர்கள் பேசிக்கொள்வதோ, இல்லை நீங்கள் நினச்ச காரியத்துக்கு ஏற்றது போல அங்கே ஒரு சம்பவம் வருவதோ, இதெல்லாம் அங்கே நடக்கும். அது நடக்குதுன்னா இது எனக்கா அவங்களுக்கான்ற சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஏற்காது. எது செஞ்சு அங்கதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்காக தான் நடக்கும். அதை உங்களை உணர வைக்கும். அதை நீங்கள் உணர்ந்த பிறகு என்ன செய்யணும்னா,
அது நம்மளுக்கு எந்த இடத்துல ஒன்று முடிஞ்ச கதையாக இருக்கும், இல்லை முடிவதற்கான ஒரு ஆரம்ப கதையாக இருக்கும், இல்லை பாதியில் நிற்கிற கதையாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த உணர்ந்து அதற்கு ஏற்றது போல் நடக்கிற ஆற்றலை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து போனீங்கன்னா பல அதிசயங்களை பார்க்கலாம், பல உண்மைகளை பார்க்கலாம். காலத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், நம்ம பொதுன்ற மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். நமக்கு தேவையில்லாத பொருள்கள் மீது நம் எண்ணங்களை வைக்கக்கூடாது. தேவைன்னு சொல்லி வாங்கின பொருளை உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லாம் இயற்கையில் 10 பேருக்கு கிடைக்கிறது தான் நம்ம கையில் கொடுக்குறோம். கையளவு கிடைச்சா அழகாக வாங்கி பயன்படுவோம். கை நிறைய கிடைச்சா நம்ம அப்படியே கையை வச்சுக்கிட்டு இருப்போம். அது சரியான முறையில் பயன்படுத்த முடியாது. அதனால் நம்மளுடைய அளவுக்கு தகுந்தது போல, தேவைக்கு தகுந்தது போல் கிடைத்தாலும் நமக்கும் வாங்கிட்டு பிறருக்கு கிடைக்கிறது மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் என்னைக்கு நீங்கள் உங்களுடைய மனசில் ஒரு பயிற்சி பெற்று வச்சிருக்கீங்களோ, அந்த எண்ணமானது உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்வாய் மகனேன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை மகளேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் உங்கள் எண்ணங்களே உங்களுக்கு சரியான வழிகளை காட்டும். முதல் கடவுள், முதல் தெய்வம், முதல் சித்தன் உங்கள் எண்ணம்தான். அதற்கு தான் பேர் குருநாடின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தொப்புளுக்கு கீழே 4 விரலுக்கு கீழிருந்து ஒரு நாடி ஒன்று புறப்பட்டு உச்சந்தலை வரையும் போகும். அப்படிப்பட்ட அந்த நாடி இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் மேல் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டு, புது ரத்தத்தை கொடுத்துட்டு பழைய ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டாந்து பழைய ஆக்சிஜன்லாம் கொண்டாந்து இறக்கி விடும். அப்போ கழிவுகளால் நல்ல உள்ளே மேலே ஏறி போவது தான் மயில் தொகை போல் விரிந்து அதை வரும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு அசுரனை வெல்லுகின்ற நேரத்தில் ஒன்று மயிலாகவும் ஒன்று வேளாகவும் இருக்கிறது. அதை இயக்குபவன், அதை நடத்துபவன் முருகப்பெருமான் அன்னு சொல்லுவாங்க. அந்த முருகப்பெருமானை தான் நாம் குருநாடின்னு சொல்கிறோம். முதல் நாடி குருநாடி. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதன் உண்ட உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பக்குவமான அந்த உணவின் அந்த குழம்புக்குள்ளே தான் அந்த சக்தி கிடைக்குது. அதுக்குள்ளே தான் வெள்ளனு சிவப்பண்ணு பிறக்கிறது. அதற்கு சுவாசத்தின் மூலமாக கொடுக்கின்ற அந்த காற்றும் சேர்ந்து உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் உணவாக கொடுத்துட்டு பழைய நிலையில் இருப்பதை எடுத்துக்கிட்டு வர வேலையை செய்வது அந்த குருநாடி. அந்த குருநாடியை நாம் முருகன் என்றும் வணங்கலாம், உங்களை வழிகாட்டுகின்ற குல தெய்வம் என்றும் வணங்கலாம். ஏதோ உங்களுடைய மனதிற்கு மிக தகுதியான எந்த வார்த்தையை அங்கே போட்டாலும் கவலை இல்லை. காரணம், உங்கள் உடம்புக்குள், உங்கள் மனதுக்குள், உங்கள் மனதுக்கு தகுந்தவாறு அது வேலை செய்யும். அந்த நாடி தான் குருநாடி. அந்த குருநாடியை நீங்கள் முன்வைத்து செல்லும்போது உங்களுடைய ஆன்ம பயணம் மிக அற்புதமாக இருக்கும். அந்த மிக அற்புதமான ஆன்ம பயணத்தில் சரிகிற பயணமும் அந்த ஒரு முறையோடு காலையில் எழுவதும், மாலையில் துதிப்பதும், இரவில் சரியான நேரத்தில் தூங்குவதும், போதுமான நிலைப்படி தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்டி தூங்குவதும், காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதும், இந்த பிரபஞ்சத்திற்காக வேண்டுதல் வைப்பதும், சுக்கிரன் உதயமாக நேரத்தில் உங்களுடைய உடலெல்லாம் தூய்மைப்படுத்தி நீங்கள் வணங்குற பக்குவத்துக்கு வரும்போது சூரியன் எழுந்து வர நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வதும், இப்படி இயற்கையோடு உங்களை இணைய 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 உங்களுக்குள் இருக்கின்ற அபாரமான சக்தி, உங்களோட நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் சொல்லக்கூடிய இந்த அணுக்கு ஆற்றல் உங்கள் உடலுக்குள் அன்பு, அறிவு, தெளிவு, ஒழுக்கம், பண்பாடு என்ற நெறிமுறைக்குள் உங்களை அழைச்சி செல்லும்போது, இந்த நவக்கோள்களும் நவத்வாரத்தில் இருந்து ஆட்சி செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான சித்தர்களுடைய அருளாசி கிடைக்கும். உங்களுடைய எல்லா எண்ணங்களும் மிக சிறப்பாக இருக்குமாயானால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணமானது சித்தர்களுடைய வழியை நோக்கி அழைத்து செல்லும். அந்த சித்தர்கள் வழியை நோக்கி செல்லும் பொழுது சித்தருடைய உங்களோட தகுதிக்கேற்ப அவர்களுடைய உருவத்தை பார்க்க முடியும், அவர்களுடைய ஓசையை கேட்க முடியும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நான் இங்கே போனேன், நான் அவங்க வருவாங்க, இல்லை நான் அங்கே போயிருக்கேன்னு சொல்லுவாங்க, இந்தாண்ட கொஞ்சம் தள்ளி போங்கய்யா ஆன்னு சொல்கிறேன். எந்த பக்கம் ஐயா, நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்களா, முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க நான் சொல்கிறேன். அவங்க ஒரு சித்தர் கோயிலில் இருக்காங்க, அவங்க அந்த முன்னுக்கு போகிறாங்க, ஒரு மரக்கிளை உடஞ்சி கீழே விழுது. அப்போ
அங்கிருந்த சித்தருடைய அனுகிரகத்தின் மூலமாக அங்கிருந்து ஐயா நான் 5 வாரி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கேன்னு என்ன தூண்டுறாங்க. நான் அங்கே நினைக்கும் பொழுது முன்னாடி போங்க, அங்கே ஒரு மரக்கிளை உடைய போது நான் சொல்றதுக்குள்ள அது சத்தம் கேட்குது, இவங்க நவருறாங்க. ஐயா நல்லா இருக்கணும்னு என்ன சொன்னாங்க? நான் இல்லைங்க, உங்க அங்கே இருக்கிற ஐயா தான் என்ன சொல்ல சொன்னாங்க. அப்போ தற்பெருமையின் மூலமாக தன்னுடைய தரத்தை கீழே இறக்கக்கூடாது. பிறரை புகழ்ந்து புகழ்ந்து நம்மளுடைய எண்ணத்தை வீணாக்கக்கூடாது. நீங்கள் புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். நீங்களாக இருங்க. உங்களுடைய சித்த நடமாட்டத்தை பார்ப்பதற்கு மூலப்பொருளே உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.